எண்ணிரண்டும் 16 வயது. இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது.
பெண்மகளை பார்க்கும் பொழுது ஆளியிலே பிறப்பாத அலைமகளோ ஏழிசை பயிலாத கிளம்புகளோ இந்த உலகத்தை பெற்றெடுத்த தமிழ் மகளோ இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே அலைமகள் கலைமகள் மலைமகள் இந்த பிள்ளைய வதைக்காம எந்த பிள்ளை அனுப்பி அதானே நம்மளும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன் அதேலா இப்படி செப்புச்சல மாதிரி வந்தா தானே வள்ளின்னு அதுதானே வள்ளி ஆமா தம்பி முடிச்சிருங்க பாருங்களேன் நம்மளும் மதுரை சங்கம் காரைக்குடி புதுக்கோட்டை திண்டுக்கல் மணப்பாறை ஆமா எத்தனை சங்கத்துல எத்தனை வள்ளியை பார்த்திருக்கேன் ஆனா இந்த புள்ள மாதிரி ஓ இந்த படம் பாத்தீங்களா எந்த படம் வசந்த மாளிகை ஆமா அதுல கதாநாயகி யாரு அந்த அம்மா பேர் தெரியல எனக்கு வாணிஸ்ரீ நம்ம தானே வாணிஸ்ரீயம் வாணிஜராம் பாடகியா வாணிஸ்ரீ அந்த கொண்டை அப்படி முடி போட்டு கொண்டை ஓட்டு இப்படி ஒரு லட்சணத்தை நான் பார்த்ததே இல்லையா காணி யாருமே வாணிஸ்ரீ உண்மையானே மற்ற வழியில வள்ளியை பார்த்திருக்கேன் இப்படி இருந்து பொதுவா எந்த பிள்ளையை பார்த்தாலுமே ஓரளவு ரசனை இருந்தா தான் இப்ப பார்க்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா அதுதானே மாடு உனக்கு அதை விட்டு போய் ஆகினால பெண்மகளை பார்க்கும் பொழுது நல்ல பார்வை அழகு ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண தாக்கிறா இவ உலட்டை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண தாக்கிறா அவன் உலட்டை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 தாளாட்டுறா ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணே சாக்கிறா அவன் உலட்டை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 கையை தொட்டு வாங்குறா கைவிரல் பட்டதிலே பால் செம்பு குலுங்குது கையை இழுத்துக்கிட்டு வாழோடு கொள்ளுது என்கிட்ட மயங்குது என்கிட்ட மயங்குது பார்த்ததுதான் உண்மையெல்லாம் விளங்குது இங்கே உண்மையெல்லாம் விளங்குது ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணே தாக்கிறா அவன் உலட்டை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 ஒண்டிமோடை மான் குட்டி எங்கே போறேன் பார்க்க போறேன் கள்ளிமலை மான் குட்டி எங்கே போறேன் வந்து இருக்கிறேன் அதை பார்க்க போறேன் ஒண்டிமோடை தீர்த்துட்டு எங்கே போறேன் கொள்ளி மரத்தில் எங்கே போறேன் கொஞ்சம் குமரன கூட
செவ்வந்தி பூச்செண்டு செம்மாங்கு பாடி தென்னையில வேண்டியில் சேலையில் மூடி செவ்வாழை ஒட்டி வச்சு காதம்பு கட்டி வச்சு நாடி வந்த நன்னடி இப்போ கட்டுமணி பொள்ளாக்கி தேகர் மின்னடி அத்திருமாக்கி கத்தெரிமிச்சு கைத்தட கலக்காடி ஆடு மூக்கு கண்ணும் பார்த்தா லைட்டு பக்கா பக்காடி வெள்ளி மாலை மான் குட்டி எங்கே போறேன் வந்திருக்கிறேன் பார்க்க போறேன் மேலூரு முன்னூறு வில்லல் முந்தானை போடுது 1000 வில்லல் ரோசாப்பு கட்டம் கட்டி ராசாத்தி பட்டம் கட்டி கட்டு தன்னாடி வந்தது நெடி இப்போ கட்டுமட்டி பொள்ளாக்கி தேகம் முன்னடி திருமாக்கி கரிமிச்சு கைத்தல கலக்காடி ஆடு மூக்கு கண்ணு பார்த்தா நெய்து பக்கா பக்காடி வெள்ளி மாலை மான் குட்டி எங்கே போறேன் வந்திருக்கிறேன் பார்க்க போறேன் கொடி கொடி தீஞ்சிட்டு எங்கே போறேன் கொள்ளி மாலை சேர்த்துட்டு எங்கே போறேன் வரும் மரண கூடம் போறேன் போவார் அரவே யார் யா நீ? தாங்கள் யாரோ? ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு வேடுவர். என்னது வேடுவரியா? நீங்க வேடுவர்னா அப்ப நான் யார்? எக்கோ மத்தது இங்க பாருங்க, பொய்ய சொன்னாலும் எதையுமே ஒரு பொருத்தமா சொல்லணும். என்ன பார்த்தா சரியா? பொய் சொல்ற ஆள் மாதிரி இருக்கா? நீங்க சொல்லுங்க, இது வேடுவர் நானா நீங்களா? வேடுவர் நான் தான். முதல் வேடுவர்னா முதல் என்ன வேணும்? வேடுவர்னா வில்லு வேணும், ஆமா அம்பு அம்பு வேணும். வேணும், ஆமா அம்பராத்திரி எல்லாம் இருந்தா தானே வில்லு வேணும். எல்லாம் இருக்கு. ஏன்ட்ட கையில அம்பு இருக்கு, சரி உங்கள்கிட்ட அம்பு. நெஞ்சில இருக்க தெம்பு. நீங்க வீமா பேசுறீங்க, நீ வெட்டியா பேசிக்கிருக்க. என்ன வம்பு பண்ணாதீங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கியா? ஏய் என்னடா இது என்னடா நம்ம இடத்துல வந்துட்டு என்னடா இவ்வளவு சொல்றாரு ஏன் இடத்துல வந்துகிட்டு ஓ அதிகாரமாயா? ஆ? பேசாம இருக்கணும். அதானயா? உங்க பேர் என்னையா? என் பேர் வீரத்தேவன். அம்மா பேரு? நங்கை மோகினி. அப்பா பேரு? நம்பி தலைவன். நீங்க வந்த நோக்கம் நான் வந்தது இங்க பொம்பளைய காவ காக்க. இப்ப தேவை அடிவா போறேன். நான் கேக்குறேன், இந்த உலகத்துல எந்த ஒரு ஆண்மகனாவது பெண்களை காவல் செய்ய முடியுமாயா? ஏன்? ஏன்னா ஏய், நீ வா, நான் காக்குறேன். ஓட டேய் கிளம்புற ஒழுங்கா பேசிக்க. பெட்டி ஒண்ணு போடுற கூட பெட்டிக்கார நொறுங்கி போங்க அப்புறம். அவருக்கு பின்னாடி நொறுக்கி அப்படியா? அப்புறம் என்ன? ஏன் காவல் அதாயா? பொம்பளை காவ காக்குறது தப்பு. ஏன்? தவறு நீ சொல்லு. தப்பு தப்பியா? பொம்பளை காவ காக்க முடியாது. முடியாது. சொல்லி கொடு. யாராவது எந்த கதையிலேயாவது நாங்க பெண்கள் காவல் செஞ்சோம் மீறி போகல சொல்லுங்க பாப்பா. நான் காக்கின்ற காவல் உள்ள இருக்கிற பெண்களுக்கு எந்தவித மிருகங்களும் தீண்டி விடக் கூடாது என்பதற்காக. அப்படி வேணா சொல்லுங்க. அதுக்கு காவல் இருக்கு. நான் தான் பாதுகாக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடாது. அதை காவ காக்க முடியாது. சரியா? முடியாது. யார் தெரியுமா? யார் நீ? நான் தான் வெள்ளிமலை வேடுவன். வெள்ளிமலை வேடுவர் இங்க எதுக்கு வந்தீரு? எல்லாம் அதுக்கு சம்பந்த ஒரு காரணம் தான். எதுக்குத்தே? எல்லாம் காரணம் தாயா. வெள்ளிமலைக்காரருக்கு வேள்வி மலையில என்ன சம்பந்தம்? சம்பந்தம் பண்ண வந்திருக்க. இப்ப என்ன சம்பந்தம் பண்ண? சம்பந்தம் பண்ண வந்திருக்கையான ஒவ்வொரு வார்த்தையும் தடிக்குது. அப்படியே வாயில குத்துறேன். பாரியா, அரிப்பூச்சி கடிச்சாதே தடிக்கும். ஆ, தனியா அப்பதான் ஓந்தி கடிச்சா என்னடா சம்பந்தம் பண்ண அரிப்பூச்சி போறாங்க கடிச்சா உடம்பு முழு தடிச்சிரும். ஆமா அதே மாதிரி செந்தட்டி தடிச்சு வச்சுங்களேன் ஆ. என்னங்க அவ்வளவுதான் மேலும் உள்ள அரிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. நீங்க தவறா சொல்றீங்க. நான் அப்படி ஆள் இல்ல. சரி, அப்படி ஆளு எங்க இடத்துக்கு வர நோக்கம் என்ன? அதான் சொல்றியா? என்னது? அதோ வா, தெரியுதா மலை? என்னது? அதுதான் வெள்ளிமலை. இதுக்கு நேரம் வெறும் சீமக்கரலையும் வெறும் வைக்கப்பட பார்த்து தெரியுது. இங்க நீ மலை இல்லைன்றியா? இதுக்கு நேரம்லாம் கிடையாது. ஆ? ஆஹா. இதனே அது இது எங்க மலை, வேள்வி மலை. இங்க மலை இருக்கு. நான் காட்டுறேன்ல, நீ காட்டியா? மலை இல்லையா? ஊர் என்ன ஊரியா? அந்த வேள்வி மலை அடிவாரத்துல சிற்றூர். அப்ப ஊரை விட்டு வந்திருக்கிய? ஆமா, ஊரை விட்டு வந்தா ஊரை விட்டு நாங்க அடிவாரத்துல திரை விதைச்சு காவல் காத்துக்கு இருக்கோம்.
அங்க இருந்து வந்திருக்கீங்க தானே? அவளை வந்திருக்கோம். அப்ப நீங்க ஒரு வந்தோட்டி தானே? என்னதா? வந்தோட்டி. நாங்க வந்தோட்டி. ஏ ஊர் என்ன ஊரியா? சிட்டூர். ஊர் அங்கதான் இருக்கு. ஆமா. இங்க என்ன இருக்கு? குறிஞ்சி மலை இருக்கு. ஆமா. ஊரை விட்டு இங்க வந்தா? ஆமா. இது பூரியுமா உங்களுக்கு? இல்ல. இல்ல இல்ல. இல்ல. அப்புறம் என்ன பேருங்க? நான் வந்தோட்டி இவர் பெரிய ஜமீன்தார் மாய. ஓயே ஜமீன் ஜமீன். எப்பளுக்கு மேல ஆள் வேணும்? என்ன பெரிய உங்க குடும்பம் பெரிய காசுக்காரங்க. அதான் நான் கேக்குறேன் நல்லா. நான் கேக்குறேன். உன் வீடு என்ன வீடியா? ஏன் வீடா? என் வீடு பண ஓலைய வச்சு மேய்ஞ்சிருக்கோம். கூரை வீடு. ஆமா. வீட்டுக்கார உங்க வீடு. எங்க இருக்கு குரு விடுதேன்? தம்பி. ஐயா நான் பஸ் ஸ்டாண்ட்ல கூலே. பாப்பாங்க. ஐயா ஓலை வீடியா? ஐயா. இங்க பாரியா பூலோகத்துல அனைவருமே சொல்றேன் பூரா ஓட்டு வீடு கார வீடு கூரை வீட்டுல குடியிருக்காளுங்க. ஆமா. நான் அப்படியா? ஆ. தங்கத்தால வீடு. எங்க? என் வீடு உள்ள. அன்னைக்கு தான் வந்தேன் பத்திரம் கொடுக்கறதுக்கு வந்து அதுக்கு ஓர பாய் ஒழிச்சு கிடக்கு தங்கத்துல வீடு கட்டியிருக்காராம். போடா ஏல போல. இவாரியா நான் குடும்பம் பெரிய குடும்பம். நீ தவறா நினைக்காதீங்க. என்ன வேணும் சொல்லுங்க நான் தரேன். எங்களுக்கு வீடு இருக்கான்னு கேக்குறீல, உங்களுக்கு வீடு இருக்கா? அதான் இல்ல தங்கத்தால வீடு. தங்கத்தால வீடு. ஆமா. அன்னைக்கு சங்கத்துல ஒரு ஒம்பளை வீட்டு வாடகை கொடுக்கணும்னு மானக்கடை கேட்டு போச்சு. அப்படியா? வேற ஆளியா நான் இல்லையா நீ வர. ஆமா இவ்வளவு தூரம் பெரியல. காசு இருக்காயா முதல்ல? பஸ்ல வந்து பஸ்ஸுக்கு காசு இருக்கா உனக்கு முதல்ல? என்ன அப்படி சொல்ற? என்ன இல்ல பணமாயா? பணம் இருக்கா? என் தாய் உய்ய வந்த அம்மா அள்ளி கொடுத்துருக்கியா எனக்கு? சும்மா இல்ல. இப்போ பணம் இருக்கு. ஆமா. காசு பணம் நிறைய இருக்கு. நிறைய உண்டு. காசு பணம் நிறைய வச்சவர் என்ன மயத்துக்கு நாடத்துக்கு கொண்டு ஒண்ணுக்கு 5 வீடு வச்சிருக்கேன். சும்மா இல்ல. என்ன பேங்க்ல அடை வச்சிருக்கீங்களா? பேங்க் பூரா பிள்ளை ஏன தான் வருவாங்க. அப்புறம் என்ன? ஆமா. அப்பா வட்டி காசு வாங்க வருவாங்க. வசூல் பண்றதுக்கு. அவ்வளவு பெரிய காசுக்காரருக்கு எங்க காட்டுக்குள்ள என்ன இருக்கு? எல்லாம் காரணம் தான். என் காட்டுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கறது ஒண்ணுமே இல்லையா? இது கேடுச்சு என்ன சத்தம்? அது என் தங்கச்சி. வாயாங்க. உண்மையிலேயே கூட பிறந்தவரா? நாங்க காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறப்ப கண்டெடுத்த புள்ள. மாப்பிள்ள யாரும் தெரியாது எனக்கு தெரியலையா? தெரியுதா? என்ன வந்தாரு தங்கச்சி இருக்காங்க கேட்டது அப்புறம் மாப்பிள்ள ஓப்பலன்னா. மலையாரி போனாலும் மச்சனே இது தேவை. உறவு தேவையா? ஒண்ணு வச்சு இல்ல ஒரு காரியம் பார்க்க வந்திருக்கேன். என்ன வச்சு காரியமா? நான் வந்த நோக்கமே உன் தங்கச்சி கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். பாரா. என் தங்கச்சியை கல்யாணம் பண்றீங்கன்னா அப்ப நீங்க சித்தப்ப மேனா? ஏய் அண்ணன்டா சித்தப்ப மேனா. எங்க அம்மா பேரு பொன்னழகியா. பொன்னழகியா? ஆமா. உங்க அப்பா பேரு? பொன்னமலம். பொன்னமலமை நான் தான். அப்போ எங்க மாமா மைனா? ஆமா மாமா. அப்ப நீங்க எனக்கு சகல முறை. ஏய் ஏண்டா மாமா மை என்னடா வேணும்? என்ன வேணும்? மாமா மை மச்சான் இல்லையா? அப்படியே வர. ஆமாடா. மச்சான் சரி மச்சான். சரிங்க மச்சான். இப்போ எனக்கு புரியுது. ஆ. அப்ப நீங்க மச்சான். புரியா? உன் பொண்டாட்டி மருமகள் என்னடா வேணும்? என்னதா? என் பொண்டாட்டிக்கு மருமகளா? என் பொண்டாட்டியோட மருமக எனக்கு மருமக தானே? அப்படி சொல்லு விடந்து. மருமக தான் வேணும். அப்ப நாத்திர மருமக உள்ள என்ன வேணும்? என்னது? நாத்ரா மருமக புள்ள? என்ன வேணும்? மைத்த புடுக்க வேணும். சொல்லியா? யோ நாத்ராக்கு மருமக அது எனக்கு எப்படி? யாருங்க? நாங்க அண்ணன் 3 பேரு. யாரு? அண்ணன் ஒருத்தருக்கான். யாரு? துந்தி வேட. தம்பி புலி வேட. ஓ. நான் தான் வெள்ளிமலை கந்தன். வெள்ளிமலை கந்தன். ஆமா. அப்ப 3 பேரு பல்கான ஆளுங்க இருக்கு. இருந்தது மானம் இல்ல ஒண்ணும் இல்ல. உன் தங்கச்சி வெள்ளிதான். உனக்கு என்ன வேணும் சொல்லு. பொன் வேணுமா பொருள் வேணுமா என்ன வேணும் கேளியா? என் தங்கச்சியை தேடிதான் சொல்றீங்க. கேப்பாரு எதுடா கேட்டுவாரு. நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சா பண்ண ஆமா ஆமா ஆமா. கட்டிக்கங்க. நான் ஒரே ஒரு வயிற்றுச்சல் தான். அழுகாதயா ஏன் அழுகுற? வாடா அழுகாத. எது கல்லுறானா? யாரா இங்க வந்தீங்களடா? எங்க ஆத்தா இருக்கடா விஜய் வந்தம்மா. ஊரு கவலைப்படாரா? என்ன பண்ண உனக்கு? ஒரே ஒரு சங்கட்டமா இருக்கு. சொல்லியா? இவ்வளவு நாள பாசமா வளர்த்துட்டோம். இப்ப வந்து பொண்ணை கொடுன்னு கேட்டு வர்றீங்க. ஆமா. கட்டிக்கங்க. உங்களை போல ஒரு கெதிச்ச இளவட்டத்துக்கு தான் ஆமையா நான் தான் செரிச்சாலு பொண்ணை கொடுக்கணும். ஒரே ஒரு மாதிரி சும்மா வளர்த்த பாசம் நெஞ்சு அடைக்குதுங்க. சரியா? எனக்காடி ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி வேணுமையா? இல்லங்க. சொல்லியா? ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க. என்ன வேணும்? என் தங்கச்சி உங்களை கட்டி கொடுத்துட்டா சரி கடைசி வரைக்கும் என் தங்கச்சிக்கு நீங்க தண்ணியே வராம பாத்துக்கிறணும். போடா மடப்பேல. ஏண்டா இந்த உலகம் என்னையா? நீரின்றி அமையாது உலகம்னா. நீர் இல்லாம எந்த ஜீவன்ற வாழ? கண்ணுல தண்ணி வராம பாத்து. தங்கச்சிக்கு தண்ணி வந்தா பிடிக்காதுங்க. பாருங்க சொன்னது மாதிரி நான் கல்யாணம் பண்ணி கூட்டி போய் கடைசி வேலை வச்சு கண்களுக்காம காப்பாத்துறேன். ஒரு தங்கச்சி சந்தோஷப்பட்டு ஒரு ஆனந்தப்பட்டு ஒரு ஆனந்த கண்ணீர் பிடிச்சி ஆட பண்றது. நீங்க வந்து தொடச்சு விட்டுட்டு என் தங்கச்சிக்கு ஒரு புள்ள இல்லையா கொடுங்க. சரியா? என்ன வேணும் உனக்கு கேளு. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை. கேளியா? என் தங்கச்சியை முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல. அப்போ என் தங்கச்சி உங்களுக்கு தெரியாது.
என்ன பாத்துக்கையா சின்ன வயசுல பார்த்தேன்னா சின்ன பிள்ளை ஆமா, ஆமா, ஆமா. பாத்துருக்கேன். இப்ப ஆளு வளர்ந்துருச்சு. ஆ, ஆ. வயசுக்கு வந்து பருவத்தோட இருக்கு. நல்ல பருவம். ஆமா. ஆ. இப்ப என் தங்கச்சியை வந்து 1000 பொம்பளைக்குள்ள நிக்க வச்சாலும் எது ஏன் தங்கச்சின்னு சொல்ல முடியுமா? என்ன காக்கைக்கும் தன் குஞ்சு புன் குஞ்சுனா ஆஹா, சரியா? அப்படியா? நீ மட்டும் ஆளை மட்டும் காமி. இவருங்க பொதுவாக குறியெல்லாம் பார்க்க முடியாது. நான் காட்ட மாட்டேன். நீங்க சரியான வேடுவரு. என் தங்கச்சி மேல உண்மைக்குமே பாசம் வச்சிருந்தீங்கன்னா சரி சரி சரி. காட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள்ல எது ஏன் தங்கச்சின்னு சரியா சொல்லி புருங்க. பொண்ணை உங்களுக்கே கட்டித்தர. ஏன் வேடுவரே? சொல்லுங்க தம்பி. எத்தனை வாத்திருப்பீங்க? இருந்தாலும் வாங்க. சரி நீ மட்டும் பிள்ளை அனுப்பி விடு. எப்படி மட்டும் பாக்குறேன். இப்ப நீங்க பாக்குற லட்சணத்தை பாப்போம். எங்க பாத்துறோம்? வரட்டுங்க, வரட்டும். பிள்ளை வருமாயா? சும்மா சொல்லக்கூடாது. சத்தியமா உயிர் வந்தவங்கள சத்தியமா பிள்ளை வரும். வாயா. உன்னையும் சொல்லக்கூடாது. என்னது? உன் தங்கச்சிட்ட வந்த வேடுவரு தங்கச்சி உன்னைத்தான் தேடி வந்தாரு. சொல்லாம சொல்லக்கூடாது. அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சொல்லாம இருந்தீனா காலையில முதுகு தூள் என்ன வேணுமோ வாங்கி தானே உனக்கு. நிஜமாவா? ஆமாடா. நீங்க பார்த்து சொன்னா சரிதான். ஏ? நீங்க பார்த்து எனக்கு என்ன வேணாலும் செய்யுங்க. இன்னொரு விஷயம் சொல்லியா? என் தங்கச்சி உங்ககிட்ட கேட்க எப்படியா காட்டுக்குள்ள வந்தேன்னு. என் தங்கச்சி உங்களை அடிச்சு கேட்டாலும் சரி உங்க அண்ணனே என்னை உள்ள விட்டாருன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேனாயா? நான் பாத்துக்கிறியா? இந்த இடத்துல நீ நானு ஒரு கூட்டுக்களவாணி. ஏன்னா கூட்டு உயர்வே நாட்டு உயர்வுன்னா ஒற்றுமை வேணும். பார்க்கலாமா? போதா வச்சுல யாருக்காச்சும் நீச்சில வேடரே மலையா கண்ணே, நம்ம இடத்துக்கு ஒரு வேடுவர் வந்திருக்கிறார். மானத்தறி மாப்பிள்ள வந்திருக்காருமா. மானத்தறி வந்திருக்காரு. நீங்க மாமா? நான் ஒன்னதான் தறி வந்திருக்கேன். நிஜமாவா? செய்வோமா? செய்வோமா. வந்ததுக்கு வரவேற்பு கொடுப்போமா? மாமா. ஐயா மச்சான் மன்னாரு மப்பா என்ன ஓடு. ஆடி பாடி வரப்பு குலசம்பரம். ஐயா, வர்றப்ப கூட தள்ளி தள்ளி ஆடுனாங்க. பார்த்தோன்னே விட்டுறாங்க. இந்த அழகு பொதுமை யாரையா? இதுதான் வள்ளி. அழகான பெண்மகளே. என் கண்ணே என் அன்பே. கூப்பிடாரு போமா. சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. ஆமாய்யா. என்னன்னு சொல்லுங்க. அண்ணனுடைய பையனும் அதிர்ந்து வரும் பூங்கொடியே அண்ணவும் நடை பயிலும் அஜந்த வரும் பூங்கொடியே உன்னழகை பார்த்திருக்கும் உன்னழகை காண்பதற்கு உன்னழகை பார்த்திருக்கும் உன்னழகை காண்பதற்கு என்னாலும் திருநாளே மலையே உன்னிலையே நீ பாராய் மழையே உன் நிலையே நீ பாராய் கலகட்டி ஒளியாடே காவிய சிலையாட கடை மொழி மணியாடே காவிய திளையாடே மலையே உன்னிலையே நீ பாராய் மலை போன்ற மனமீர் அமைதியில் நீ
என் கனவும் நினைவாகவே கற்பனை இதயத்தில் உதயலானா என் கவலை தீரவே தொழிலாளி உழைப்பானே தோன்றிடும் சிலையே தொழிலாளி உயர்வாளி தோண்டிடும் சிலையே தொழிலாளி உழைப்பானே தோன்றிடும் சிலையே உன்னோடு உழையாடி உள்ளமா என்னுமாறே உயிரோடு உன்னை உள்வளர்ந்தே உனக்காக காவியம் எனக்காக ஆண்டவன் உனக்காக ஆலயம் எனக்காக மலையே உன் இடையே நீ பாராய் காவிய சிலையாடே காவிய சிலையாடே என்னடா பண்றவே ஆமா ஒழுங்கா நில்லு ஒண்ணு முடிச்சு ஒதுப்பி நாடகம் பாக்குறாங்க நீ என்னடா விடிய காலத்துல இது ரூபு தரவா போடுங்க அடிபட்ட பொட்டுக்காரி வளவி கொண்ட காரி ஓடு 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 அடே ஓடு இலக்கம் பறக்கி அங்கே இடி முழங்குது கருப்பசம் இதங்க கலசம் இன்னுது இலை ஏய் போமா கூப் அங்கேதான்டா போகுது கடைசியில ஏய் நக்கத்த வந்தவள சின்ன குழந்தை ஏய் இருமா ஏய் ஆமா வெக்கம் கொடுக்குது உனக்கு ஐயா அம்புட்ட குத்தாதீங்க பிள்ளைக்கு வலிக்கும் செக்கத்து வந்தோம் செக்கத்து வந்தவள சின்ன குழந்தை ஏமாத்துறா வருவாரு தங்கச்சி கேட்டியலாங்கி பாத்தியலாங்கி அட வாங்குறடா
சொன்னாரா? உன்னை பார்த்தா மூத்திரமே வராது, அப்புறம் மூணு வரப்போகுது. தங்கச்சி முதல் வணக்கம். மங்களமாக இருக்கணும் தங்கச்சி. எதற்காக மறுபடியும் அழைப்பு? வேடுவர் வந்திருக்கிறார். என்ன எப்ப பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு கொஞ்சமாவது ஓய்வு எடுக்க முடியலையா? 12 மணியை தாண்டா யாராவது நம்ம இடத்துக்கு வந்து எதுக்கு வராங்க? யார் வந்தா? இவர் என்ன நம்ம இடத்துல காரணம்? மான தொலைச்சு போட்டாராம். மான தொலைச்சவர் எங்க தொலைச்சாரு? அங்க போய் தேட வந்தானே. நம்ம இடத்துக்குள்ள தான் போச்சு. நம்ம இடத்துக்குள்ள தான் போச்சு. அதை கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேக்குறாரு. நீங்க மான பாத்தீங்களா? பாக்கலையடா. அந்த பூஜை முட்டை நீ 5 நிமிஷம் சொல்றடா பப்பு நடந்து நமக்கு இந்த லூசா அப்படியே இருக்கு. அதை விட வீட்டுல எப்படி சமாளிச்சிருப்பேன்? அவன் காதுல பஞ்ச வச்சிருக்கான். சரி கிட்டமிருந்தாலும் வந்தவருக்கு தகுந்தவாறு உபசரிப்பு கொடுக்க வேண்டும். தாங்கள் இருவரும் உள்ளே சென்று காவலை பாருங்கள். போயிட்டு வாங்க. தயவு செய்து உள்ள போயிருங்க. ஐயா அந்த மொட்டை அருவா இருந்தா எடுத்துட்டு வாங்க. வெக்கமா இல்ல? வாருங்கள் வேடுவரே. நிமிர்ந்த நெஞ்சம் நீண்ட பார்வையும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பொறுமையும், பொறுமையில் பெருமடை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே. வில்லெடுத்து விளையாடும் வேடுவர் குலமகனே. சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரே வருக. தாங்கள் யார்? வந்த காரணம் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரிவிங்கள். முடிந்த அளவிற்கு உதவி செய்ய காத்துக்கொண்டே இருக்கிறேன். வந்த காரணம் என்னவோ? அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. மறுமொழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பற்றி, அதில் ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. நானும் எத்தனையே மானை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மான் மாதிரி மானுடைய அழகு, இதனுடைய பெருமை என்ன அப்படின்றத சொல்லுங்க. எடுத்து எங்களுக்கெல்லாம் போதும். கத்துங்க. மட்டும் வேமா பாக்கலையே. நல்லா தெரிஞ்சு பேசாம நின்று ஆப் பண்ணி கூட போட்டேன். என்னையா இப்ப என்ன வேலை? இவர் வந்து இப்ப பெட்டி நொறுக்குவார். 5 மணிக்கு வருவாரா? மைக் செட்டை பார்த்து இதை ஏத்த அதை ஏத்து. நாங்க வள்ளிக்கு பதில் சொல்லுங்க வேற. அதல்ல நான் கேக்குறேன். 5 மணி அண்ணா 4 மணி அண்ணா. ஆமா, வரக்கூடிய ஆள் வந்தா தான கதை முடியும். வரக்கூடிய ஆள் வந்தா தான் கதை முடியும். அதெல்லாம் ஏத்துக்கலாம். என்னமோ இங்க வந்துட்டு ஏத்து இறக்கு நம்ம அப்படி சுத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் தம்பியை பார்த்து விட்டுருக்காங்க. அவங்க சரியா தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாடுங்களே. கொஞ்சம் பொறுமை. அப்படிலாம் பொறுமை என்ன? உமக்கு என்ன வலிக்குது? ஒரு மான்குடியை பிடிக்க வக்கத்து போய் நின்னுட்டு யார் யாரு எங்க வந்தா தான் அந்த வேலை முடியும். இந்த இருக்கு எங்க ஆத்தா உய்ய வந்த அம்மா. சரி இந்த இருக்கு சொல்றாரு, அருள்வா சொல்றாருல. ஐயா சுத்தம் பண்ணு. ஆமா, ஆக எல்லாரும் சாயம்படு வர்றாங்க. தேங்காய் எல்லாம் கொடுத்துருவாங்க. சரி அவர்தான் உடைச்சி தூவாதனை காட்டினா தான் சாயம்பட முடியும். அது மாதிரி வந்தா தானே காரியம் முடியும். ஏங்க அவங்க தீபாராதனை டேய் என்ன அது மாதிரி நோந்து வைக்கறானமா? என்னமா அதுக்காக ரொம்ப பண்ற? இருந்தாலும் தீபாராதனை காட்டாட்டாலுமே அவளை நினைச்சு அம்மா வாசலுக்கு வந்திருக்க எங்களையும் கொஞ்சம் பாருன்னு சொன்னாலே பார்க்க மாட்டாளா? அவர் இல்ல அப்படின்னா கணக்கு வேற. அவர் இருந்தான்னா அவருக்கு எல்லாம் துணூர் வாங்கணும். ஐயா பாப்பாளா பார்க்க மாட்டாளா? பாப்பா தானே. அவ வாசலுக்கு வந்தாலும் எல்லாத்தையும் பாப்பால. என்னமோ நீங்க என்னமோ வந்தா தேங்காய் முடியும். மனமது செம்மையானால் மந்திரமே ஜெபிக்க தேவையில்லை. உங்க மனசுதான் காரணம். அப்புறம் என்னவா? சரியா? அங்கேன நான் வந்திருக்கேன்னா கொஞ்சம் பொறுமையா நில்லுங்க. நீங்க பொறுமையா நிக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. அப்பலாம் நிக்க என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு 1008 வேலை இருக்கு. உமக்கு மான் பிடிக்குது வேலை. அத பிடிச்சிட்டு போய்மையா? நான் வந்த வேலையே அதுக்காக தான். நீங்க எதுக்கு வேணாலும் வாங்க. எனக்கு வேலை ஏகப்பட்டது இருக்கு. மாவுடி பிரிவி சொன்ன பிறகு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வச்சு விடுங்க. புள்ளிமானை வழியாக ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ? புள்ளிமானே இவ்வழியாக ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ? உள்ளபடி எந்தல் உள்ளபடி எந்தல் உள்ளபடி எந்தல் உள்ளபடி எந்தல் உலக வந்தமாள்
மானை பிடிப்பதற்கு தலைவி என் காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி, நான் பிடிக்கணுமானங்க. ஓ, அனுமதி கொடுத்தால் மானை பிடித்து விட்டு செல்லலாம் என்று ஒரு நம்பிக்கை. வந்தார வளைப்பது வண்டமிழ்நாடு. வந்தமிழ்நாட்டிலே சுத்தமான தமிழச்சி வள்ளி நீங்க. ஆமா. வாங்க. சரி. உள்ள போவோம். ஓஹோ. காட்டுறேன். பெரிய நல்லா கட்டமைய பிடிச்சுங்க. மாமையே உரமனைக்கு வந்திருக்காரு, உடனே வாங்க உள்ள போ, மானை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எங்க இந்த இடத்துல நீங்க கூப்பிடுறதானே எங்க அண்ணன் வீரமான வீரத்தவனை கூட்டிட்டு போயிருக்கணும். சரி. ஐயா மானு உள்ள இருக்கா இல்லையா, வாங்க எல்லாரும் போய் தேடி பார்க்கலாம்னு சொல்லி பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்களே, தவறா தெரியலையா? எவா பாக்குறவங்கள என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. வாங்களேன். தவறான எண்ணங்களுக்கு ஒருத்தர் கூப்பிட்டா தவறு. இது காடு தானே. அப்ப நான் உனக்கு என்ன கிடைக்க மாட்டேன்? மானு இருக்கு இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. ஆமா. அதனால அது உள்ள கூட்டி போய் காட்டுறது தப்பு இல்லையே. சரி, நான் உங்களுக்கு ஒரு அனுமதி தரேன். சொல்லுங்க. இந்த இடத்துல நாங்க எல்லாருமே இந்த காவல் பார்த்துக்கிட்டு ஆமா. இருக்கோம். நீங்க உள்ள போய் மானு இருக்கா இல்லையான்னு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதல்ல, அது பெருமை இல்ல. ஏன் உங்க கையில நீங்க வந்தாத்தான் அது. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், பயன்படுத்திக்க மாட்டேதியா? நீங்க பொம்பளை பிள்ளை துணைக்க கூப்பிட்டா நீங்க ஆம்பளை வீரமானவர் நினைச்சா இப்படி ஒரு கோழையா இருக்கீங்களே. கோழை இல்லம்மா. அப்புறம் எப்படின்னா யார்கிட்ட பாருங்களேன், தாப்ப முறம் தானே கேட்டுதாங்க வாங்கிக்கணும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணா, இதுதான் தமிழ் மரபுன்னா. ஆமா. அன்பால சாதிக்கலாம், அதிகாரத்தால சாதிக்க முடியாது. அதிகாரம் எங்க செலுத்தணுமோ அங்கே செலுத்த முடியும். அதிகாரத்தால எந்த ஒரு வேலையும் பயன்படுத்தணும். பயன்படுத்தணும். ஆமா. அந்த அதிகாரம் எங்க செலுத்தணுமோ சரி, அங்கதான் பண்ண முடியும். சரி. நீங்க வந்த நோக்கம் காவல் தான். என்ன காவல்? திணைக்கு. நீங்களா? ஆமா. இன்னைக்கு தான் காலையில அம்பட்டு பறவை உட்கார வச்சிருக்கேன். பரவாயில்ல, நான் உங்களுக்கு கடமையை சரியா செய்யுமா? கண்டிப்பா. என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கடமையை செய், பலனை எதிர்பாராது. நம்ம அந்த கண்டிப்பா. கொள்கைதான். கடமை செய்யணும். யார் இருந்தா என்ன, அவ பார்த்துட்டு இருக்காளே, அவளுக்காக அந்த வேலையை செய்ய. பாருங்களேன், ஒவ்வொரு ஆளுக்கும் கடமை இருக்கு. ஒரு பெற்ற தாய்க்கு என்ன கடமை? பிள்ளைகளை ஒழுக்கத்துடன் வளர்ப்பது பெற்ற தாயின் கடமை. எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தை தான். அந்த பிள்ளை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினில் தான். பிள்ளையை நல்லா வளர்ப்பது தாயோட கடமை. ஆமா. தந்தைக்கு என்ன கடமை? அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கான பொருள்களை ஈட்டி கொடுப்பது தந்தையின் கடமை. உழைப்பு. என்ன திரைகள் ஓடியும் திரவியம் தேடு. திரவியம் தேடுனா. ஆமா. ஒரு பெண்மகள் வீட்டுல இருக்காங்கன்னா அப்படின்னா ஆம்பளை ஆண்மகன் சரியாக இருந்தால்தான் பெண்மகள் வீட்டில் சரியாக இருக்க முடியும். குருவுக்கு என்ன கடமை? குருவுக்கு நல்ல ஒரு மாணவனை உருவாக்குவது கடமை. எந்த புள்ள படிச்சு வந்தாலும் சாதி மத பேதம் இல்லாமல் கல்வியை போதிப்பது குருநாதர் குருவோட கடமை. சரி. இருக்கா இல்லையா? ஆமா. இந்த இருக்கு எங்க அத்தா உயர்ந்தம்மா, அதுக்கு என்ன கடமை? மக்களை எல்லாம் நல்லபடியா காக்கணுன்றது அவளுக்கு கடமை. அவளுக்கு கடமை. ஆமா. இப்ப காவல்துறைக்கு என்ன கடமை? தப்புக்கேத்த தண்டனை செய்து கொடுப்பது அவர்களுக்கு கடமை. குற்றம் செய்து வரை தண்டிப்பது காவல்துறை கடமை. காவல்துறை கடமை. ஆமா. ஒரு மருத்துவருக்கு என்ன கடமை? நோயாளியை சீக்கிரமாக மருந்து கொடுத்து குணப்படுத்துவது அந்த மருத்துவரின் எந்த கடமை. நோயாளி வந்தாலும் அவன் உயிரை காப்பாற்றுவது மருத்துவர் கடமை. இந்திய ராணுவத்துக்கு என்ன கடமை? எல்லையை காப்பது. அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, நம்மளும் சுதந்திரமா தெரியுறோம். இதாம உண்மை. அவங்க சரியா இல்லைன்னா நம்மள நேரம் வேற மாதிரி மாத்தி சினிமா துறையில எத்தனையோ ஆளுகளுக்கு பூரா பெரிய பெரிய இது அடிக்கிறாங்க படங்கள்லாம். சொல்ல போனா அவங்களுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். வீரர்களை தான் நாம் மனதில் வைத்து கொண்டாட வேண்டும். வீட்டுக்கு 2 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளையை கட்டாயம் ராணுவத்திற்கு நாம் அனுப்ப வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் நாட்டினோட நம்மளுக்கு கடமை என்று சொல்வார்கள். இந்த உலகத்துல கல்வியா செல்வமா வீரமானதை சொல்லுவான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவளுக்கு மட்டுமே சென்ற இடம் சிறப்புன்னா. ஆமா. ஆமா. கல்வி என்பது கொடுத்து அந்த கல்வியை வாங்குறது கூட இப்ப செல்வம் வேணுமல்லவா? இப்படி ஆகி போச்சு. ஆக வீர என்பது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இல்லையா? அது பிறகு ஆனா இப்படி செய்யலாம், அனுபவம் இருக்கலாம், ஆனா செயல்பட முடியாது. சரி. நினைக்கலாம், இந்த அங்கங்கள் செயல்படாது. வீரம் கல்வி என்பதுதான் முடிவு கடைசி வரையில இருந்து மரணப்படுக்கையில் இருக்கும் வரைக்கும் கல்வி ஒருவனுக்கு பயன்படுமா? பணம் என்னங்க முடிஞ்ச அளவு செலவு பண்ற விதம் தானே. அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் வந்து சேருமா? கண்டிப்பா. நிர்ணயம் இல்லாதது செல்வம். அதான் செல்வம் 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 அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு நிலையற்ற வாழ்க்கை. சரி. பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இறப்பு கண்டிப்பா உண்டு தானே. வாழக்கூடிய காலகட்டங்கள்ல யாராக இருந்தாலும் 4 பேருக்கு உதவி பண்ணணும். ஆமா. தர்மம் பண்ணணும். கண்டிப்பா. உதவி செய்யாட்ட கூட உபத்திரியம் செய்யாம இருக்கணும். இதுவே பெரிய தர்மம். ஆமா இல்லையா? ஆனா வள்ளி நீங்க நிக்கிறீங்க. சரி. நல்ல உங்களை பார்க்கையில நல்ல மனசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டானு. எனக்கு எப்பவுமே நல்ல மனசு தான். இதான் உன் வேணும். என்ன ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன போலதான வாழ்க்கை. என்ன நல்ல என்ன ஒண்ணுதான் மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும் இல்லையா? நல்ல பொண்ணுதான். நீ வந்து காவல் தானே? ஆமா. நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் வந்தது வேட்டைக்கு. வேட்டைக்கு? ஆமா. உங்க வீட்ல வேட்டையாடுறதுல ஆள் இருக்காங்களா? ஆள் இருக்காங்க. நீங்க முதல்ல வேட்டையாடி இருக்கீங்களா? ஆடி இருக்கேன். வேட்டையாடி என்ன பிடிச்சிருக்கீங்க? ஒரு மானை பிடிச்சிருக்கேன். வேட்டைக்கு போயா? போரு. நான் கேட்டது வேட்டைய. வேட்டைக்கு என்னைக்காவது அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஏதாவது ஒரு ஜீவனை அடிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன்னு இருக்கா? அப்படி என்ன பிடிச்சிருக்கீங்க? பாருங்களேன். என்ன? பொதுவாகவே ஒரு வேடுபன் வேட்டைக்கு போனா என்ன தேவை?
வில்லு தேவை, அம்பு தேவை, அம்பூர துணி தேவை. என்னென்ன தேவை? இந்த பிள்ளை வில்லுவார வச்சிருக்கோம். இது எல்லாம் நான் ஒரு ஜீவனை அடிச்சு கொல்றாந்த அர்த்தம் இதெல்லாம் தேவை. சரி. இப்ப மானை நிக்குது, ஆமா. மானை அடிச்சு கொல்றாந்த அர்த்தம் வில்லு வேணும், அம்பு வேணும், அம்பரத்துணி வேணும். மான காட்டும் பெருசா நிக்குது. நான் என்ன ஆமா. பண்ணுவேன்? அது நான் என்ன பேரு, நான் என்ன பேரு? சிப்பி பாறையா? பாருங்க இப்ப தானப்பா. மானை அடித்து கொள்வதாக இருந்தால்தான் ஏய் 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 அத வந்து வில்லு வேணும். வரட்டுங்க சாப்பாட்டுல காய். இந்த மானை கனைவிடாமல் கையோடு பிடிக்கும் நோக்கத்துல நானே. கையோட நீங்க பிடிக்க முடியுமா? ஏன் முடியாது? அதெல்லாம் முடியாதுங்க. முடியுமா? மான் வேகமா மனை வேகம் என்று சொல்வாரு. ஆமா. கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரித்தலமை. ரொம்ப அழகான பேச்சு. யார் யாருக்கு என்ன கடமை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. படைக்கும் கடவுள் பிரம்மன், காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவபெருமான். இந்த உயிர்களை எல்லாம் பிடிக்கும் கடவுள் தான் யமன் என்று சொல்வாரு. ஆனா அவருக்கான வேலை உயிரை பிடிப்பது. ஆனா கையில ஒரு கயிறு வச்சிருப்பாரு. அது பாசக்கயிறு. உயிரை பிடிக்கிற கயிறுக்கு பேரு பாச கயிறான். எப்படி நல்லா இங்க இருக்குல்ல? பாருங்களேன், யமனோட வேலை அந்த வேலை. ஆமா. யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல உயிரை பிடிக்கணும் அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்றா பத்தியா? சித்திரகுப்தன். அது அவனுடைய வேலை. சரி, எல்லாரும் ஒவ்வொரு அவதாரமா வந்தாங்க. ஆமா. இந்த சித்திரகுப்தன் மட்டும் எப்படிங்க வந்தாரு? முதல்ல இந்த இடத்துல சுவர் இருக்குல்ல, சுவர். சரி. ஒரு சுவர்ல சித்திர வரையா இருந்தா எப்படி இருக்கணும்? ஒரு கரடு மூடமா இருந்தா வரைய முடியாது. சுத்தமா இருந்தா தான் நல்ல ஓவிய சித்திரம் வரைய முடியும். அதனால அந்த சித்திரம் வரையக்கூடிய ஆள் அவரு. அப்படியா? ஆமா. யார் வரைஞ்சா? பெயிண்டரா? அவர் பெயிண்டர் கிடையாது. அவரை முதல்ல வரைஞ்சது யார் தெரியுமா? வரைஞ்சதுனால வந்தது இந்த சித்ரா பௌர்ணமி என்று சொல்லுவோம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் என்று சிவனாகப்பட்டவர் வரைந்தாராம் ஒரு ஓவியத்தை. அந்த ஓவியத்தை வரைந்த பொழுது ரொம்ப அழகான ஓவியமா இருந்ததாம். இந்த அழகான ஓவியத்தை உயிர் கொடுக்கலாம் என்றுதான் வா சித்திரம் வரைந்ததால் குப்தா வெளியே வா என்று சொல்லுவா. சித்திரகுப்தன் அப்படின்னு அவனுக்கு பேர். சிவன் வரைந்த ஓவியம் அதான் சொல்லுவாங்க. சிவர் இல்லாம சித்திரம் வரைய முடியுமா அப்படின்னு. அந்த ஒரு அழகான ஓவியத்தின் மூலமாக வந்தவன் தான் சித்திரகுப்தன். சித்ரா பௌர்ணமி என்று உதித்தவன் அப்படின்னு காரணம். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார்ல, அவர் எப்படி வந்தா தெரியுமா? இந்த சிவனாகப்பட்டவர் தன்னுடைய பிம்பத்தை போய் கண்ணாடியில பார்த்தாராம். எவ்வளவு ஒரு அழகா இருக்கும். இந்த சுந்தரம் அப்படின்னு சொன்னதுமே அப்படியே அவனிடமிருந்து ஒரு தோற்றம் வெளியில வந்ததாம். அதனால்தான் சுந்தரம் என்றால் அழகு. அவன் தான் 63 நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தோழனாக வந்தார். இதுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு விதமாக இறைவனுக்கு பணிபட செஞ்சுதான் 63 நாயன்மார்களே இடம்பெற செய்தார்கள். ஆமா. இதுல பாருங்களேன், என்ன பணிமா போன ஆளுகளுக்கு இறைவன் காட்சி கொடுத்தான். சரி. ஒரு மூர்க்கத்தனமா இருந்தக்கூடிய ஆளுகளுக்கு இறைவன் காட்சி கொடுத்தான். யார் மூர்க்கத்தனமா வந்தான்னு சொன்னீங்க? அவரா சொன்னாரு. யாரு தெரியுமா? இவர்தான் மூர்க்க நாயனார். ஒருத்தர் இருந்தாரு மூர்க்க நாயனாரு. இப்ப மகாபாரதோட கதை வந்து எப்படி ஆரம்பம்? எதனால ஆரம்பிச்சாங்க? மண்ணுனால தான் ஆரம்பம். எதனால வந்து புரிஞ்சாங்க? சூதுனால தானே. அது விளையாட்டு. விளையாட்டு. மண்ணுக்கான பிரச்சனை. ஒரு மனிதனுக்கு மது மாது சூதுனா கொலை களவு அப்படின்னுவாங்க. மது மாது சூது இதுக்குள்ள பண்ணிட்டு பஞ்சமா பாதங்க. மூணுக்குள்ள அடக்குற மது மாது சூது கொலை களவு அப்படின்னு 5 பஞ்சமா பாதங்கள். எப்படியாவது ஒரு மனுஷனுக்கு இதுல ஒரு இதுல அழியணும். மது சாப்பிட்டவன் அவனுக்கு எதுவுமே தெரியாது. கொலையும் பண்ணுவேன், கொள்ளை அடிப்பேன், என்ன பண்ணுவேன், நிதானம் இருக்காது. அந்த மூணுக்குள்ளே அடக்கம். மது மாது சூதுனா என்ன செய்வார் அந்த மூர்க்க நாயனார்? அதில் தெளிந்தவனை கூட திருத்திடலாமா? இந்த சொல்லுவீங்களே சூது, அதில் தெளிந்தவனை கூட திருத்திடலாமா? மாது என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து விட்டால் அவனை ரத்த பாசம் நெகமும் சதி எப்படி இருக்கோ அது போலதான் அன்புனால அது ஒரு காதல். சரியா? என்ன செய்வார் அப்படின்னா சூது ஆடும் பொழுது அது கூட வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் வரக்கூடிய அடியார்களுக்கு உணவுல இருந்து ஆடையில இருந்து எல்லாம் செய்வாராம். ஓஹோ, சூதாடி இங்க கொடுக்குற தானம் தர்மம். சூது ஆடும் பொழுது யாராக இருந்தா ஒரு தவறான முறையில அவன் பயன்படுத்தின அப்படின்னா உறவாளை எடுத்து ஒரே வட்ட வெட்டிட்டு வரான். அதனாலதான் எந்த விஷயத்திலையும் மூர்க்கமான இருந்தனாலதான் ஒரு மூர்க்க நாயனர் ஒரு இருந்தாரு. அப்படிப்பட்ட மூர்க்க நாயனாருக்கு இறைவனை காட்சி கொடுத்து சூதாடி இப்படி அடியார்கள் சரி அப்படின்னு சொல்லிதான் இறைவனை காட்சி கொடுத்து 63 நாயன்மார்களே இவரு ஒரு நாயன்மாராக தேர்ந்தெடுத்தாங்க. அதெல்லாம் சரிதான். என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளைய கொள்றதுக்கு மனசு வருமாங்க? ஏங்க யமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உயிரோட ஒரு பிள்ளை தத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? சிவபெருமான் ஆலயத்துல இருந்து போய் நம்ம அமர்ந்து எந்திரிச்சு வந்துட்டா கூட
அங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒட்டுற மண்ணு கூட நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, அங்க தட்டி விட்டு வந்துடணும். அதான் சிவன் சொத்து குலநாசம். இப்ப பாருங்களேன், ஒரு நாட்டுல ஒரு படை தளபதி இந்த படை போர் செய்து பல நாட்டுகள்ல இருந்து பெரிய களஞ்சியங்கள்ல இருந்து பொண்ணும் பொருளும் அந்த இந்த சொல்லக்கூடிய நெல் எல்லாமே தானியம்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார். அவர் பேர் கோட்புலி அப்படின்னு ஒரு பேர். இந்த எல்லா இடத்தையும் சேர்க்கல என்ன பண்றாரு, இது எல்லாமே இறைவனுக்கு சிவனுக்கு, இது யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு 6 மாசம் ஆச்சு, அவர் வரவே இல்லை. இங்கே இந்த பஞ்ச தலை வச்சு ஆக ஆரம்பிச்சிச்சு. சாப்பாட்டுக்கு வழி எதுவுமே கிடையாது. தன்னுடைய மனைவி பார்க்குறாங்க, என் கணவன் தான் கோயிலுக்காக எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அதை எடுத்து கொண்டு போய் எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. அவங்களோட பசி ஆத்திக்கிட்டாங்க. அப்ப இந்த கணவன் வந்து பாக்குறாரு, இந்த களஞ்சியத்துல ஒண்ணுமே கிடையாது, தானியங்கள் எதுவுமே இல்லை. சிவன் சொத்தை எடுத்து நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களே, உயிரோட இருக்கலாமான்னு எல்லாம் திட்டம் தீட்டு மொத்தமா வாங்க அரண்மனைக்குன்னு கூட்டிட்டு போறாரு. சொந்த பந்தம் எல்லாத்தையும் அரண்மனைக்கு விட்டார். அரண்மனையில விட்டு அரண்மனைக்கு அந்த கதவை அடைச்சிட்டு வாளை எடுத்து எல்லாத்தையும் வெட்டி வீசுறாரு. தனக்கு பிறந்த பிள்ளை ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 மாசம் இருக்கும், அந்த குழந்தையும் போய் வெட்ட போறாரு. அப்பதான் கேட்டாங்க, இந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு, இவங்களாவது அந்த சிவன் சொத்து இந்த நெல்லை சாப்பிட்டாங்க, வெட்டுனேன் என்னையா சரி ஏன் என்னமோ தெரியல, பொம்பளை பிள்ளை பார்க்காத மாதிரி பக்கத்துல வந்து நிக்கிறீங்க. சரிம்மா சரிம்மா சொல்லு. இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அதானே இந்த குழந்தை என்ன சாப்பாடா சாப்பிடுச்சு, அது பால் தானே குடிக்கும், அதை போய் எப்ப வெட்ட போற அப்படின்னு கேட்டாங்களாம். அப்பதான் அவர் சொன்னாரா, என் மனைவி இந்த சாப்பாடை சாப்பிட்டுருப்பா, அதன் மூலமா இருந்தாலும் சுரக்கக்கூடிய பால், அந்த தாய்ப்பால் அந்த குழந்தை சாப்பிட்டு இருக்கும்ல, அதனால இதுவும் சிவன் சொத்தை சாப்பிட்டுச்சு அப்படின்னு கொல்ல போனாராம். அப்பதான் சிவனை நேரடியாக காட்சி கொடுத்து, கோட்புலி உன்னுடைய நீதியின் தர்மத்தை நான் மதிக்கிறேன், உனக்கான இடம் இதல்ல, அங்கே அந்த சொல்ல கைலாயத்தை வந்து சேர் அப்படின்னு சிவனே ஒரு காட்சி கொடுத்தாரு. அவதான் கோட்புலி நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் பிள்ளைய கூட வெட்டத்துக்கு துணிந்தவர். பாருங்களேன், அதே 63 நாயன்மார்கள்ல ஈர்ப்பகை அப்படி ஒரு நாயன்மார் இருந்தாரு. என்னங்க ஈர்ப்பகை சொல்லக்கூடிய ஒரு நாயன்மார் என்ன செஞ்சாருன்னா, வரக்கூடிய அடியார்களுக்கு அன்றாட உணவு பரிமாற்றம் செய்வார். ஆமா, யார் வந்தா இப்படி ஆண்டாண்டு காலம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் சிவபெருமான் ஒரு அடியாராக வருகிறார். ஒரு சாமி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. சொன்ன உடனே எனக்கு உணவுலாம் ஒண்ணு வேணாம், நான் ஒண்ணு கேட்பேன், தருவியா? சரி, என்ன சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா நீ எது கேட்டாலும் அடியவன் கேட்பதெல்லாம் கொடுப்பதற்காக தான் நாங்க காத்திருக்கோம். சொன்ன உடனே அந்த அடியார் கேட்டாரா, எனக்கு உன்னுடைய மனைவி வேணும். அவளெல்லாம் 2 அடி போட்டு அனுப்புறாங்க. பாருங்க, மனைவி கேட்கலாமா? இந்த காலத்துல ஏதாவது செய்ய விடுவோமா? குண்டே விட மாட்டோம். சொன்ன உடனே முதல்ல மனைவிய கடைக்குன்னு பார்த்தாலே இவனால பார்த்தாலே மல்லு பஞ்சிடுவாங்க. ஈர்ப்பகை நாயனார் உண்மை சொல்லலையா, அடியாரு இப்படி மனைவியை கூட்டிட்டு போங்க. நீ விட்டுருவப்பா, உன் சொந்த பந்தம் சும்மா இருக்குமா, எல்லாரும் வழி மதிப்பாங்களே அப்படின்னாராம். அப்படின்னு அவர் பயப்படுறாரு. பயப்பட மாட்டானே, நீ வாங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, ஊருக்கு எல்லைக்கு அங்கிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் சொல்லி கையில ஒரு வாழை எடுத்துக்கிட்டு தன் மனைவியும் அடியாரையும் கூப்பிட்டு போறாரு. சரி, போனா தன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் மறைக்கிறாங்க. என்னடா கிறுக்கு போயிடா இருக்க, மனைவியை கேட்கிறான்னு சொல்லி கொடுக்குறியே, நியாயமாடா அப்படி சொல்றாங்க, சண்டை போடுறாங்க. தன்னுடைய வாளை வச்சு தன்னுடைய உற்றார்கள் எல்லாருமே வெட்டாரு. ஊருக்கு அந்த புறம் எல்லையை தாண்டி விட்ட உடனே திரும்பிய பார்க்கலையாம். அது பிறகுதான் சிவபெருமான் இருப்பகையா அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பி பார்த்தா அங்கே வான விதியிலே சிவனும் சக்தியும் காட்சி கொடுத்து உலகத்துல இயற்கைக்கு மாறாக இருந்த காரணத்தினால் இன்று முதல் 63 நாயன்மார்களே நீன் ஒருவனாக அப்படி சொல்லி அவருக்கு சிவனுக்கு மனைவி கொடுத்தாரு. இயற்கைக்கு மாறாக நடந்து கொண்டனால் தான் இயற்பகை அப்படின்னு பேரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு வேறு பேரு அடுத்த மேடையில சொல்றேன். இந்த இடத்துல மாணவர்களை நான் எப்படி சொல்றேன் தெரியுமா? எப்படி ஜாதி சன கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த மர கதையும் கேட்கல. மானை இது வரைக்கும் பாத்துக்க மாட்டாராமா? உங்களையே பாத்துக்க மாட்டார் போலமா? உதிய மரம் பத்திந்தா உத்திரமாகுமா?
வந்துருச்சு அவருக்கு. என்னது என்ன சொன்ன கேட்குறாமா? மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமான்னு கேட்டேன். பாப்பல இல்லையா? எதுக்கு அந்த மீசை வச்சிருக்கீங்க? ஒருத்தா பச்சார வச்சாரே ஆ மீசை எப்படி இருக்கு? ஆமா அழகான மீசை, தம்பி பாருங்க, அரும்பு மீசை, பாருங்க குறும்பு மீசை, எப்படி இருக்கு? முறைக்கு எந்த ஒரு ஆண்மகனுக்கும் என்ன அழகு அப்படின்னா மீசை தான் அழகு. ஆமா. ஆ? அது மாதிரி பெண்களுக்கு என்ன அழகு? அழகான கூந்தலும் கொங்கைகளும் அழகு. இதான் அழகு. அழகான கூந்தலும் இருந்தாத்தான் அழகு. ஆமா. இங்க பாருங்க என் மீசை பத்தில அதத்தான் நான் கேக்குறேன். அரும்பு மீசை. அழகான மீசை வச்சுட்டு வந்திருக்கீங்களே, ஆனா ஆம்பளையும் தோட்டத்தோட இருக்கீங்களே, ஒத்த மானம் பிடிக்க வக்கத்து போய் நிக்கிறீங்களே, இதுதான் நியாயமா? கொஞ்சம் பொறுங்க. மீசை எல்லாம் வச்சு விட்டா ஆம்பளை ஆகுமா? ஆசைப்பட்டு வச்சு விட்டா அதுக்கு ஆகுமா? நீங்க மானு, நீங்க மானு, நீங்க குட்டியாடு தப்பி வந்தா, குட்டியாடு தப்பி வந்தா புள்ள நெருக்கி சொந்தம், உள்ளனரு மாட்டை கேட்டா, புள்ள நெறி மாட்டை கேட்டா, உள்ளனரு மாட்டை கேட்டா, இந்த வேடனுக்கு சொந்தா, இந்த வேடனுக்கு சொந்தம். பெட்ட கோழி தப்பி வந்தா, வெட்ட கொலை எப்பி வந்தா, பெட்ட கோழி தப்பி வந்தா, ஆ, கட்டி செவனுக்கு சொந்தா, கட்டி சேவலுக்கு சொந்தம். சட்டப்படி வாக்க போனா, சட்டப்படி வாக்க போனா, ஏமா நாயப்படி பார்க்க போனா, ஏமா நியாயப்படி பார்க்க போனா, இந்த குட்டி இந்த குட்டி அளவு குட்டி அழகு குட்டி வெள்ளை குட்டி செவத்த குட்டி என்னவா? எல்லாம் அதுக்கு பாருங்க. அது கண்ணு அழகண்ண, மூக்கு அழகண்ண, இதுல அழகண்ண. என்னம்மையா வீரத்தோட வந்துட்டு கடைசியில கொலையில இது மான பிடிக்கத்தானா இல்ல விட்டுட்டு போகத்தானா? பாருங்களேன் கொஞ்ச நேரத்துல இது மட்டும் எப்படி மட்டும் பிடிக்க முடியும் பாருங்க. அப்படியா? நான் பார்த்தேன். குட்டி மட்டும் போட்டு இருந்தா, குட்டி மட்டும் போட்டு இருந்தா சரி சரி நான் விட்டுட்டு நான் போயிருப்பேன். ஏன் வேடுவரே ஒரு குட்டிக்கு 2 குட்டி இலவசமா கிடைக்குமே, கூட்டிட்டு போயிருக்காம ஏன் விட்டுட்டு போறீங்க? அது எப்படி குட்டி ஓட்ட மாடு? குட்டி போடுறது போடாது எப்படி அப்படி கண்டுபிடிச்சீங்க? கேளுங்க வச்சார. சொல்லுங்க அப்பா. குட்டி விட்ட மாடா இருந்தா சரி அது வயிறு பாருங்க, ஆ. வரி வரியா ஓ தரதாரியா வரி வரியா தரதாரியா இருக்கு. பத்திங்களா? ஆனா அந்த மானுக்கு வலு வலு வலுன்னு இருக்கக்கூடிய மானுக்கு அப்ப குட்டி போடல. பார்க்காம சொல்லுவாயா? ஆ. பாத்துருக்கேன் சும்மாலாம் இல்ல. குட்டி மட்டும் போட்டு இருந்தா குட்டி மட்டும் போட்டு இருந்தா நான் விட்டுட்டு போயிருப்பேன். திட்டு நான் போயிருப்பேன். குட்டி மட்டும் போட்டு இருந்தா குட்டி மட்டும் போட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன். குட்டி இன்னும் போட்டிடாத மானமா. எப்படி வாமா வாமா அட வாமா வாமா. கல்லா கல்லா என்னது கல்லு? மனசு 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 அதான் கல்லா கல்லா. இல்லாத இழுத்து தேடி வருதே நடத்தி காட்டு. வாமா வாமா அட வாமா வாமா. உள்ளே வாமா உள்ளே வாமா. மானத்தாமா ஆனை தாமா. அழகான மான் என்னதான் செய்வான். உனக்கு இந்த ஊரே சொந்தம், உனக்கு இந்த ஊரே சொந்தம். உழைப்போர்க்கு கைதான் சொந்தம், உழைப்போர்க்கு கைதான் சொந்தம். எனக்கு இந்த மானை தந்து ஏனோ
பாக்கிறதுக்கு உள்ள வாமான் கூட்ட நான் வந்துட்டேன்னா மானுக்கு சரியான அங்க அடையாள லட்சணம் இருக்கா? இந்த கண்ணு மூக்கு வாய் காது கை கால் எல்லாம் பச்சை தழும்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஒருவேளை தேடி பார்க்கலாம். இதுக்கு மாதிரி எதுக்குமே இல்ல, உண்மையை சொல்றேன். இந்த மானுக்கான அடையாளம் இருக்கா? அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பாருமா, நானும் எத்தனையோ பார்த்திருக்கேன். சரி, இந்த மாதிரி இல்ல அப்படின்னா என்ன உங்க மானு சொல்ல நீங்க என்ன சரியா சொன்னா மான புடிச்சாரு. இங்க பாருங்களேன், நான் சரி இல்லாம சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், ஊருக்கு போயிருங்க. உழவு ஆசையோட இருக்கீல, மானை கூட்டி போய் என்னதான் செய்ய போறீங்க? பச்சார ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை உண்டு. சரி, எனக்கு என்ன தெரியுமா, மானை பிடிச்சிருவேன். சரி, மானை பிடிச்சி பக்குவமா தூக்கி தோல்ல ஓட்டுவேன். கொஞ்சம் கஷ்டம், தூக்க முடியாது. கோழியை பிடிக்க மாதிரி சும்மா இருப்பா, தூக்கி போட்டு சரி, வீடு வரையும் போவேன். எப்படி? யார் வீட்டுக்கு? எங்க வீட்டுக்கு தான். எந்த வீடு? இங்க ஒரு எந்த வீடு இருக்கு உங்களுக்கு? மொத்தம் 5 வீட்டுல வீடு. என்ன 5 வீடு இருக்கியா? 5 வீடுங்கறீங்க, முந்தான அஞ்சு வீடு வீடுலாம் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு வச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. என்ன? அதெல்லாம் கார் சொல்லியா போடு தம்பி. சரி, தூக்கிட்டு எப்படி ஓடுவிய? வீட்டுக்கு போய் வீட்டுல வாங்கி போட்டுருக்க அழகான மெத்தை. எவ்வளவுக்கு? 1,50,000 ரூபா. என்ன வீடு வேற? போன வாரம் 2 பேரும் பத்திரிக்கை கொடுக்க வந்தோம், கிழிஞ்ச பாய் தான் கிடைச்சு. அது பழைய வீடியா? நீங்களே மாமியா வீட்டுல இருக்கீங்க. இதுல பஞ்சு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பஞ்சு மத்தையா? யாருப்பா பேச்சு இருக்கு பாருப்பா. அப்ப அந்த பட்டு மத்தையில சரி. வாங்க போற அரைமூட மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ கிலோ 2,500 ரூபாய் விக்குது. எப்படி? 2000 மண்ணா மாமி முறை 2 லட்சம் ரூபாய் இருந்தாலும் வாங்க கொடுத்தாங்க. கூலிச்சாமி தோட்டத்துல வாங்கிடுவோம்யா. ஆ. வாணே தோட்டத்துல எனக்காக நீ வீடு போய் ஒரு அரைமூட மல்லிகைப்பூ பிடிக்குது. அப்புறம் என்ன? அது முன்னே அதுவே தெரியல தெரியுது. ஏன்? அது தோட்டத்துல தோட்டத்தை அழிச்சிட்டாங்க மொத்தமா. ஏர்போர்ட்டுக்காரன் அழிச்சிட்டான் பூராத்தையும். ஏர்போர்ட் ஆட போயிட்டேன். வாணே வாணே இங்க பாரு, நீ சொல்றது கேளு. தோட்டத்துல இந்த இப்ப எங்க வந்திருக்க? போனவாசல் பொனவாசலுக்கு யார் வாசலுக்கு வந்திருக்க? எங்க ஆத்தா உய்ய வந்தம்மா. வந்திருக்க. அந்த இடம் போட்டேன். எந்த இடமாவது ஒரு கண்டிப்பா உய்ய வந்தம்மா கொடுக்கணும். ஐயா ஆ. நான் ஒரு இடம் இவருக்கு இடம் பார்த்தாச்சு. வாழ்க்கையில உன்னை அடைஞ்சா இடம் பார்த்துட்டேன். எத்தனை அந்த ஐயா? பட்டு மத்தியில ஆ, அரைமூட மல்லிகைப்பூ வாங்கி சரி அப்படியே படிச்சார கூட அப்படியே தூக்கி விட்டுறணும். சரி. ஏன் அப்படியே? தூக்கி விட்டுறணும். மொட்டு பூவா என்ன? ஆமா. சரி சரி. தூக்கி விட்ட பிறகு மானை கொண்டு போய் வள்ளி வாங்கம்மா வாங்கம்மா. அவர் பெருமை சொல்ல, மானோட பெருமை சொல்ல. வாங்கம்மா சும்மா. வாங்க. மானோட பெருமை தானே சொல்றாரு. மனநோயால் மாதிரி அதானே. ஆமா. இந்த மானை கொண்டு போய் சரி. அப்படியே பட்டு மத்தியில உட்கார வச்சிருவேன். சரி, ஆடு எப்படி உட்காரு? உட்காருனா உட்காரு, நடன நடக்கும் அப்படின்னு அப்புறம் அந்த அளவுக்கு பழகி வச்சிருக்கீங்க மான. பழக்கப்படுத்திருக்கியா? சரி. உட்கார வச்சு மான் மேல சந்தனா சவ்வாது ஓஹோ, அப்படியே வாசனை திருப்பி அப்படியே துளிச்சு விட்டுருவேன். கம்ம கம்ம கம்மண்டு. ஒரு கம்ம கம்ம கம்மன்னு சரி. உங்க மேல வீசிடுற கூட தெரிய கூடாதுன்னு. நறுமணப்பா. ஓ சரி சரி சரி. நறுமணங்கள் சரி. பூரா என்ன இந்த வாசனை பூரா இங்க வாங்கினதா? இங்க ஓசில பூரா வெளிநாடு வெளிநாட்டுல கொடுத்தது உங்களுக்கு. ஓசில கொடுத்தது உங்களுக்கு. பூரா பரிமாற்றம் தம்பி. கல்யாணத்துக்கு வந்ததுப்பா. வந்ததியா? ஆ. புடி புது பண்றாயில எல்லாம் பண்ணி சரி. அதுக்கு பிறகு இந்த மானு நானு ஆ. பேசும் பொழுது மின் விளக்கு இருந்த பிறகு அமர்த்தி விட்டுருவேன். ஏன் விடுவாரு? பகல்லே உங்களுக்கு பசுமாடு தெரியாது, இருட்டுல என்ன ஒண்ணுவீங்க? தம்பி ஆடு மாடு சொல்றீங்க. பகல்லே பசுமாடு தெரியாது, இருட்டுல எப்படி எருவ மாடு தெரியும்? சும்மாரியா? அது பிறகு சரி. ஒரு மூலையில சின்ன சிமிழி விளக்கு. மூளையில. ஆமா. ஆ. நல்ல சனி மூலையை பார்த்து வச்சிருந்தேன். சரி. ஒரு மூலையில பார்த்து சிமிழி விளக்கு வச்சிட்டு லைட் வெளிச்சமா? பளிச்சிட்டு இருந்தா வெக்கமா ஓ இருக்கும். சரி ஏன் சரி. போக்கஸ் லைட்ல கட்டி விட்டா? உன் பேச்ச கேட்டா எல்லாம் இதா போறேன். சும்மா இருப்பா. சரி. ஆனா உங்க 4 பேருக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன? நான் உள்ள போக முன்னாடி கதவை வெளியில முன்னாடியே உங்களுக்கு. போய் படுத்துக்கிறோம். கேளுங்க பூரா பூ எல்லாம் போட்டுட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். பூ அலங்காரம் பண்ணிட்டு கட்டில் கடியில தூங்குவோம் நாங்க. அப்ப கட்டகம் படி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு மானு நான் எப்படி எல்லாம் பேச தெரியுமா? எப்படி? இப்படிலாம் கணக்கு இருக்கியா? ஓ மானுக்கு உண்டான அடையாளம்.